அறைக்குள் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த மகளின் சடலத்தை கண்டு கத்தி கதறி அழுத பெற்றோர். தினம் தினம் தனது மகளை அடித்து கணவன் டார்ச்சர் செய்ததாக புகார் அளித்த பெண்ணின் பெற்றோர் கணவனை கஸ்டடியில் எடுத்து கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்கிய போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். மனைவி உயிரிழந்தது எப்படி? கொலையா தற்கொலையா? நடந்தது என்ன? கணவன் கூட சண்டை போட்டுட்டு தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க இளம்பெண் கீர்த்தி. அடுத்து நைட் டின்னரை முடிச்சுட்டு தன்னோட அறைக்கு தூங்க போன கீர்த்தி காலையில 7 மணி ஆகியும் அறையை விட்டு வெளியில வரல. கீர்த்தியோட அம்மா மகளோட ரூம் கதவை பல முறை தட்டி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த ரூம்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப கீர்த்தி தூக்குல தொங்கியபடி பிணமா கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கீர்த்தியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கணவர் குரு பிரசாத்தை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. பெங்களூரு பனசங்கரி பகுதியைச் சேர்ந்த குரு பிரசாத் அங்குள்ள ஒரு ஜிம்ல உடல் பயிற்சியாளரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கீர்த்திங்கிற பெண்ணுக்கும் பெற்றோர் சம்மதத்தோட நிச்சயம் ஆகியிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி குரு பிரசாத்தோட வீட்ல நகை, கார், பணம்னு எல்லாத்தையும் வரதட்சணையா கேட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப நல்ல குடும்பம்னு சொன்னதுனால கீர்த்தியோட பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டுல சொன்ன எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30 லட்சம் ரூபாய குரு பிரசாத்துக்கு வரதட்சணையா கொடுத்த கீர்த்தியோட பெற்றோர் மகளோட கல்யாணத்தையும் ஜாம்னு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. பல கனவுகளோட புகுந்த வீட்டுக்கு வாழ போன கீர்த்திக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையா ஆரம்பமாயிருக்கு. கல்யாணமான 6 மாசத்துக்கு அப்புறம் குரு பிரசாத் சொந்தமா ஜிம் வைக்கிறதுக்காக கூடுதல் பணம் வாங்கிட்டு வர சொல்லி கீர்த்திய போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம குரு பிரசாத் அதே பகுதியில சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப வீடு கட்டுறதுக்கு குரு பிரசாத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கூடுதலா தேவைப்பட்டிருக்கு. இதனால மனைவி கீர்த்தி கிட்ட எனக்கு அவசரமா வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது, அதனால உங்க வீட்டுக்கு போயிட்டு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வான்னு சொல்லி இருக்காரு குரு பிரசாத். அதுக்கு கீர்த்தி, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, கடன் வாங்கித்தான் கல்யாணத்தையே பண்ணாங்க, அதனால இவ்ளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் எங்க அப்பா அம்மாவால ரெடி பண்ண முடியாது, அதே மாதிரி மறுபடியும் பணம் கேட்டு நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு அவசரமா பணம் தேவைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் கிட்ட பணம் வாங்கிக்கோங்கன்னு கடிஞ்சுக்கிட்டே பேசியிருக்காங்க கீர்த்தி. அதை கேட்டு கடுப்பான குரு பிரசாத் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. உங்க வீட்டுக்கு போயிட்டு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தாதான் உன்னை இந்த வீட்டுல இருக்க வைப்பேன், இல்லன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிருன்னு மிரட்டி இருக்காரு. இதனால தன்னோட தாய்க்கு போன் பண்ண கீர்த்தி நடந்த எல்லாத்தையும் சொல்லி புலம்பி இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான பெற்றோர் மகளோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு கடன் வாங்கி 8 லட்சம் ரூபாய கீர்த்தி கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. கீர்த்தி அந்த பணத்தை தன்னோட கணவன் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கு குரு பிரசாத், இந்த கட்டுல 8 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, பாக்கி 2 லட்சம் ரூபாயை எங்கன்னு கேட்டு மனைவிய போட்டு அடிச்சிருக்காரு. குரு பிரசாத்தோட அப்பா அம்மாவும் மகன் கூட சேர்ந்துக்கிட்டு மருமகளை டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. ஒரு கட்டத்துல கடும் கோபமான மனைவி, என்னால 2 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு வர முடியாது, உன்ன மாதிரி ஒரு பணத்தாசை பிடிச்சவன் கூட வாழறதுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதை கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன குரு பிரசாத்தும் அவரோட பெற்றோரும் கீர்த்திய போட்டு சரமாரியா அடிச்சு தாய் வீட்டுக்கு துரத்தி விட்டுருக்காங்க. அடுத்து தாய் வீட்டுல இருந்த கீர்த்தி கணவனோட செயலை நினைச்சு டெய்லி அழுதுகிட்டே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த நரகத்துல வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ண கீர்த்தி நைட்டு தூங்க போனப்ப தன்னோட அறையில தூக்கு மாட்டி உயிரிழந்துட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவர் குரு பிரசாத்தையும் அவரோட பெற்றோரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.